பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் என்று காண்பேனோ. இன்னைக்கு இப்படி சிலருக்கு பாடுறதுக்கு பயம். ஏன் பயம்னா, இந்த பாட்டு பொதுவா மரண வீட்டுல பாடி பாடி இப்படி ஏதாவது பாட்டு பாடிட்டா உடனே பக்கத்துல எதுக்கு இப்ப இந்த பாட்டை பாடுற, இது மரண வீட்டுல. ஏங்க, மரண வீட்டுல பாடுற பாட்டு கிடையாது. அன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஏங்கி பாடின பாட்டே. ஆண்டவரே, இது அல்லப்பா. ஏங்க, இவ்வளோ பார்க்காம அவருடைய அன்பை இவ்வளோ ருசி பார்த்துட்டு அவர் வரும்போது நம்ம கண் அவரை பார்க்கலனா நம்மை விட பரிதபிக்கப்பட்ட கூட்டம். நான் எப்பவுமே சொல்லுவேன், தேவனை அறியாமல் பாதாளத்துக்கு போகிறவர்களை விட பரிதபிக்கப்பட்ட கூட்டம் யார் தெரியுமா? தேவன் நன்மை ருசிச்சு, அவர் நல்லவர் என்பதை ருசிச்சுட்டு அவர் வரும்போது அவரை பார்க்காம போற தெரியுமா? அதனாலதான் யோபு சொல்றார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். எத்தனை பேர் விரும்பி ரெண்டு கரங்களை உயர்த்தி, வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் மாற்றிப்பே விண்ணவர் பாதம் சே. விரும்புறப்பா இந்த அனுபவத்தை, இந்த பாக்கியத்தை எங்கள் சபை பெருகட்டும், பெறட்டும். விண்ணவர் பாதம் சே. சிலுவையில் அறையுண்டே, சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகி. சொல்ல, இதுதான் என் லட்சியமே. ஆமே, எனது அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் பார்க்கணும் அவரை, நான் அவரை பார்க்கணும், என் கண்கள் அவரை பார்க்கணும். ஆமே, எனது லட்சியமே பரலோகமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. உண்மையா கேட்போமா? பரலோகம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன், என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகம் எங்க சொந்தமே அதுதான். அதை சொந்தமாக்கணும். யோபனுடைய ஏக்கம் அதுதான். இனி ஒரு கண் அல்ல, என் கண் பார்க்கணும். அதுக்காக நான் இந்த உத்தமத்துல எந்த கஷ்டத்திலும் யோபு அதுக்கு தான் தன்னை ப்ரிப்பேர் பண்றார். ஹல்லேலூயா. அந்த காலத்துல யோபுக்குள் இருக்கிற ஏக்கம் அன்னைக்கு யோபு கிட்ட சொல்லிட்டுலாம் போகல. ஆனா இன்னைக்கு சீஷர்கள்ட்ட போகும்போதே, அவர் போய்கொண்டிருக்கும் போது சீஷர்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இனி இவரை பார்க்க முடியாதா, இனி இவரை பார்க்க முடியாதா, இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இயேசு சொல்றார், பயப்படாத, நான் வருவேன், சீக்கிரத்துல உன்னை பார்க்க வருவேன், சீக்கிரத்துல உன்னை கூட்டிட்டு போக வருவேன், சீக்கிரத்துல உன்னை பார்க்க நான் வருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அழைத்து செல்ல என் ஆண்டவர் வரப்போகிறார் நம்புறவங்க, சிலுவையில் அறையுண்டே இனி நான்
எனது லட்சியமே லட்சிய அவரின் மகிமையே, அவரின் மகிமையே எனது. இன்னைக்கு ஆண்டோடைய வேதனை என்ன தெரியுமா? இந்த நினைவை இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்து இல்லாமல் போய்விட்டது. ஒரு தேவ பிள்ளை அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, எகிப்திலிருந்து இரத்தத்தால் ஜனத்தை மீட்கும் போது என்ன சொல்லிதான் மீட்பார்னா, நான் உனக்கு கானானை கொடுப்பேன், அப்படிதான் மீட்பார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. கானானுக்குள்ள நான் உன்னை கூட்டிட்டு போறேன், அப்படிதான் மீட்பார். நான் உனக்கு ஏலிமை காட்டுவேன்னு சொல்லல, நான் உனக்கு ஏலிமலை கூட்டிட்டு போறேன்னு சொல்லல, நான் உனக்கு கானானுக்குள்ள கூட்டிட்டு போறேன், அப்படிதான் மீட்பார். ஆனா கானானுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஏலிம் உனக்கு உண்டு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஏலிமை தான் பார்க்கிறோம், ஏலிமை சொந்தமாக்க தான் இன்னைக்கு துடிக்கிறோம். ஏலிம் கிடைக்காது என்று சொல்லவில்லை. உன் போக்கஸ் கானானா இருக்கும்னா, ஆண்ட வேலை ஒரு ஏலிமை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஜனம் ஏலிமுக்காக இன்னைக்கு கூட்டத்துக்கு எதுக்கு தேடி போறாங்கன்னா, மேக்சிமம் ஏலிமுக்காக. என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு ப்ராஃபஸி வராதா, இன்னைக்கு அதை கேட்கறதுக்கு திரள் கூட்டம். நீ அதை கேட்கறதுக்கு போறதை விட அவரை சொந்தமாக்குறதுக்கு நீ தேடுவாயானா நீ பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த எண்ணமே சபையை விட்டு போய் கொண்டிருக்கிறது. உன்னை சொந்தமானவராய் மாற்றினது அவர் சொந்தமாக்க வரப்போறார் பாரு. அப்ப நீ அதற்கு ஏற்றவனாய் மாறணும். அவர் சொந்தமாக்க வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றை வெளிப்படுத்துகிறது. இனியும் காலம் செல்லாது. நான் நம்புகிறேன், நம் காலத்திலே நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.